ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 1/6/2025 ஞாயிற்றுக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் 18ஆம் நாள் உத்தராயண புண்ணிய காலம் சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை சஷ்டி. கீழ்நோக்கு நாள் உலக பெற்றோர் தினம், உலக பால் தினம். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 1:30 மணி முதல் 2:30 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 4:30 மணி முதல் 6 மணி வரை. குளிகை பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். ரிஷபலக்னம் இருப்பு 2 நாழிகை 9 வினாடிகள். சூரிய உதயம் காலை 5:52 மணிக்கு. கரணன் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. திதி இன்று அதிகாலை 1:27 மணி வரை பஞ்சமி, அதன் பின்பு சஷ்டி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 2 மணி 5 நிமிடங்கள் வரை பூசம், அதன் பின்பு ஆயில்யம். நாமயோகம் இன்று பிற்பகல் 1:36 மணி வரை துருவம், அதன் பின்பு வியாக்காதம். இன்று அதிகாலை கரணம் இன்று அதிகாலை 1:27 மணி வரை பாலவம், அதன் பின்பு பிற்பகல் 1:19 மணி வரை கௌலவம், அதன் பின்பு தைத்துலம். அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் சிறப்பான சித்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை 2 மணி 5 நிமிடங்கள் வரை மூலம், அதன் பின்பு பூராடம். இந்த மூலம் பூராடம் இந்த 2 நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஆஸ் யூஷுவல் நான் சொல்வேன், சென்னையில் இருக்கிறவங்க கோயம்பேடு அருகே உள்ள இந்த குறுங்காலீஸ்வரர் கோயில் பக்கத்தில் அந்த சரபேஸ்வரர் வழிபாடு ரொம்ப அற்புதமாக இருக்கும். கூட்டு பிரார்த்தனை எல்லாமே போய் கலந்துக்கிறவா கலந்துக்கலாம். முடியாத பட்சத்தில் சப்போஸ் சென்னையில் இருக்கிறவங்களும் சரி, வெளியூரில் இருக்கிறவங்களும் சரி, முடியாத பட்சத்தில் வீட்லேயே சுவாமி விளக்கேற்றி வச்சுட்டு ஓம் ஸ்ரீ சரபேஸ்வராய நமக, ஓம் ஸ்ரீ சரபேஸ்வராய நமக 108 தடவை சொல்லிவிட்டு ஒரு நெய்வேத்தியம் உங்களால் இயன்றது, உங்களால் யதா சௌகரியம் உங்களால் இயன்றது நைவேத்தியம் பண்ணுங்க. அப்புறம் கற்பூரஹாரத்தை எடுங்க. உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் அற்புதமாக நிறைவேறும், சங்கடங்கள் விலகும், நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக சித்திக்கும். அதே மாதிரி உங்களோட விருப்பங்கள்லாம் பூர்த்தியாகும். நீண்ட நாள் பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறும். உங்களோட நீண்ட நாள் கோரிக்கைகள், நீண்ட நாள் பிரச்சனைகள் எல்லாமே தீர்றதுக்கு வழிவகை வாய்ப்புகள் வந்து சேரும். அதேமாரி நவகிரகங்களில் உள்ள பித்ருக்காரகராகிய சூரிய பகவானை வழிபாடு செய்ய உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். அடுத்தபடியாக இன்றைக்கி சஷ்டி, வளர்பிறை சஷ்டி. அது வளர்பிறை சஷ்டியாக இருந்தாலும் சேய்பிறை சஷ்டியாக இருந்தாலும் சரி, சஷ்டி விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். அதுவும் குழந்தை பாக்கியம் இயங்கி கொண்டு இருக்கிறவங்க இந்த சஷ்டி விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும், அதாவது சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பை என்னும் கருப்பையில் குழந்தை உண்டாகும் அப்படிங்கிறது பழமொழி. அதனால் இந்த சஷ்டியில் விரதம் இருந்து முடிக்கிறது ரொம்ப விசேஷம். குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அடுத்தபடியாக கண்டிப்பாக இன்றைக்கி முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு வள்ளி தேவசனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானை நெய் தீபமேற்றி மனமுருகி வழிபாடு செய்து கந்தசஷ்டி கவச்சம் பாராயணம் செய்ய அற்புதமான பலன்கள் உங்களுக்கு அருமையாக வந்து சேரும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: மேஷ ராசியில் சுக்கிரன், ரிஷப ராசியில் சூரியன் மற்றும் புதன், மிதுன ராசியில் குரு, கடக ராசியில் செவ்வாய் மற்றும் சந்திரன், சிம்ம ராசியில் கேது, கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதுருமை மேஷராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? பொருளாதார நிலை உயரும் நாள். சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 4ஆம் இடத்துல சந்திர பகவான் இன்றைக்கும் இருக்கார். அற்புதமான ஒரு நாள். நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கும்.
அதாவது இந்த கோடு போட்டால் ரோடு போடுற மாதிரி அழகாக ஒவ்வொரு வேலைகளையும் நுணுக்கமாக செய்வீங்க பாருங்கள். அதுவே உங்களுக்கு ஒரு உயர்வினை பெற்றுத்தரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்று அருமையாக வந்து சேரும். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வார்கள். இன்றைக்கி மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் உங்கள் பையில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க விடுவோம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண் 7. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதுமே ரிஷபராசி அன்பர்களை, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? அடி தூள் கிளப்பி போயிட்டே இருப்பீங்க, சும்மா அதிரதில்ல அந்த மாதிரி. ஏன்னா இன்றைக்கும் உங்களுக்கு சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 3ஆம் இடத்துல சகாயாதிபதி அற்புதமாக இருக்கார் சந்திர பகவான். அது எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும். உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவதோடு எதிர்பார்க்கும் சில உயர்வினையும் பெறுவீர்கள். தொழில் வியாபாரம் அதிரடியாக சில நுட்பமான திட்டங்களை புகுத்தி அதிரடியான லாபம் குவிக்க பெறுவீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் வருகை திடீர் தித்திப்பாக அமையும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். இன்றைக்கி ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க விடுவோம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண் 1. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை மிதுன ராசி அன்பர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? அற்புதமான ஒரு நாள், மகிழ்ச்சி ததும்பக்கூடிய ஒரு நாள். ஏன்னா தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 2ஆம் இடத்துல தான் இன்றைக்கும் சந்திர பகவான் அற்புதமாக இருக்கார். நீங்கள் எடுக்கிற காரியங்கள் ஒரு வருமானத்தை கொண்டு வந்து தரும். அதேமாரி உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுகள், தொழில் வியாபாரம் லாபகரமாக அருமையாக செல்லும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு சந்தோஷமான தகவல் ஒன்று அருமையாக கிடைக்கும். இன்றைக்கி மிதுன ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு விடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க விடுவோம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண் 9. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதருமை கடகராசி அன்பர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? உங்களோட ராசிநாதன் உங்கள் ஜென்ம ராசியிலேயே இருக்கார். இன்றைக்கும் அற்புதமான ஒரு சந்தோஷம். உத்தியோகத்தில் சிறு அலைச்சல் இருந்தாலும் ஆதாயத்தை கொண்டு வந்து தரும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறி மனதை மகிழ்விக்க செய்யும். இன்னைக்கு கடகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 கல்கண்டு, டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. இனிப்பாக இருக்கா? அதேமாரி இன்னைக்கு உங்களுக்கு இனிப்பான தகவல் ஒன்று அருமையாக வந்து சேரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க விடுவோம் மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண் 8. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதருமை சிம்ம ராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயனசயன போகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 12ஆம் இடத்துல விருப்பஸ்தானத்தில் இன்னைக்கும் சந்திர பகவான் அற்புதமாக இருக்கிறதுனால உங்களை விருப்பங்கள் பூர்த்தியாகும். உத்தியோகத்தில் இடமாற்றம் இனிமையாக கிடைக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். லாபங்கள் வந்து சேர்வதற்குண்டான வழிவகை வாய்ப்புகளை தெரிந்து கொள்வீர்கள். அதற்கேற்ப நடந்து கொள்வீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷவானில் சிறகடித்து செல்ல வாய்ப்புகள் தேடி வரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு சுப செலவுகள் காத்திருக்கிறது. இன்னைக்கு சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வெல்லம் எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. ஜாக்கரி. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க விடுவோம் குருமகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி. அதிர்ஷ்டமான எண் 4. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத்.
எனதருமை கன்னிராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? லாபஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 11ஆம் இடத்துல லாபாதிபதி சந்திர பகவான், அற்புதமான லாபங்கள் வரும். அதேமாதிரி உத்தியோகத்தில் உயர்வுகள், தொழில் வியாபாரத்தில் லாபங்கள் வந்து சேர்வதற்குண்டான வாய்ப்புகள் அதிகரிக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு அருமையான வாய்ப்புகள் வந்து அலைமோதும். அதேபோல் இல்லத்தில் மங்கள காரியங்கள் ஒலிக்கத் தொடங்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்று அருமையாக வந்து சேரும். இன்னைக்கு கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதி எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க விடுதவும் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண் 7. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை துலாம் ராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீவனாதிபதி ஜீவனஸ்தானத்திலே இருக்கார். இன்னைக்கு உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை பளு அதிகமாகும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் அதிகரிக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு பொறுப்பான தகவல் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். இன்னைக்கு துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 உலர் திராட்சை எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டியது எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண் 7. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? பாக்கியஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 9ஆம் இடத்துல சந்திர பகவான். இன்னைக்கு இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு தந்தை வழி உறவினர்கள் ஆதரவு கரம் நீட்டுவார்கள். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த விருப்ப ஓய்வு இன்றைய தினம் கிடைக்கலாம். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். இன்னைக்கு விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அதை அப்படியே சாப்பிட்ருங்கோ. அதாவது இந்த பேப்பர்லாம் எடுத்துட்டு, சரியா? அதேமாரி உங்களுக்கு பிடிக்கலையா, பக்கத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு கொடுங்க, இல்லைன்னா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க, சரியா? இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டியது ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண் 8. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை தனுசு ராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்றைக்கும் என்ன சந்திராஷம் போகிறது, அப்படியே போகிற போக்கில் 2 தட்டிட்டு போகும், போனாலும் போகும். அதனால் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எடுக்கிற காரியங்களில். அதாவது ஃபைல்லாம் எடுத்திங்கன்னா கரெக்டாக எந்தெந்த இடத்துல எடுக்கிறீங்களோ அந்தந்த இடத்துல வைக்கணும். அதேமாதிரி தொழில் வியாபாரத்தில் சில இன்னல்கள் இடைஞ்சல்கள் இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் சக வியாபாரிகளையும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு சில முயற்சிகள் காலதாமதம் ஆகலாம். இன்னைக்கு தனுசு ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் ஒரு பிட்டு பச்சை கற்பூரம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. சந்திராசிரமம் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய பக்குவம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியது குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண் 6. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை மகர ராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலத்திர ஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 7ஆம் இடத்துல சந்திர பகவான். இன்னைக்கும் அற்புதமான உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அதேபோல் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுகள் கண்டிப்பாக வந்து சேரும். தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும். கூட்டாளிகள் வந்து இணைவார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் முழு அன்பு அருமையாக கிடைக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு நல்ல முன்னேற்றமான தகவல் ஒன்று கண்டிப்பாக கிடைக்கும். இன்னைக்கு மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டியது ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண் 4. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத்.
எனதருமை கும்பராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பகைருண ரோகாதிபதி பகைருண ரோகஸ்தானத்திலே இருக்கார் சந்திர பகவான். அதனாலே உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி காண்பீர்கள். கடன் சுமை குறையும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். சிலருக்கு புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து சேரலாம். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். இன்னைக்கு கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். வணங்க விடுவோம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண் 1. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை மீனராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? பஞ்சமாதிபதி பஞ்சமஸ்தானத்திலே இருக்கார். ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். இன்னைக்கு காலையிலேயே எழுந்தோடனே கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவீங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு ஆன்மீக எண்ணங்கள் உங்களுக்கு அப்படியே பரபரப்பாக இருக்கும். அதனாலே காலையில் எழுந்தோடனே ஓம் நமோ நாராயணா ஓம் நம சிவாய ஏதாவது சொல்லிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. சரியா? இன்றைக்கி குலதெய்வ பிரார்த்தனைகள் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிகழ்வதற்குண்டான வாய்ப்புகள் அதிகரிக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு குழந்தைகளின் முன்னேற்றம் வியக்க வைக்கும். உத்தியோகத்தில் வேலைபளு குறையும். தொழில் வியாபாரம் திருப்திகரமாக அமையும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு குழந்தைகளின் மூலம் நல்ல முன்னேற்றமான தகவல் ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க விடுவோம் ஹேக்ரிவர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண் 9. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.